ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்கணும்னா டிக்ஷனரி டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். டிக்ஷனரிலாம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ், கீயும் வேல்யூயும் சேர்ந்தது தான் ஒரு டிக்ஷனரி. அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம். முதல்ல நான் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு டிக்ஷனரி டிக்ளேர் பண்ண போகிறேன். டிக்ஷனரி டிக்ளேர் பண்ண கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கீனா ஒன்றும் இல்லை, நான் நேம்னு கொடுக்கேன். அதோட வேல்யூ கொடுக்க கோலன் வச்சு ஏதாவது ஸ்ட்ரிங்னால் நான் கொட்டேஷன் கொடுக்கேன். ராஜான்னு கொடுப்போம். இதேமாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதேமாதிரி அடுத்தால ஏஜுங்கிறது கீ ராஜா கோலன் வச்சு 18 கமா 2 நாங்கள் டிக்ளேர் பண்ணிக்கிடுவோம். இப்போது பிரிண்ட்டு டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் பிரிண்ட் பண்ணோம்னா அவுட்புட்டில் டிக்ஷனரி பிரிண்ட் ஆயிரும். ராஜா 18. ஒரு சைட் சம்திங் ராங்காக இருக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நேம் கொடுக்கணும், ராஜா கொடுத்துட்டா தான். ஏஜ் இப்போ ரன் பண்ணோம்னா கரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஏஜ் 18, நேம் ராஜான்னு பிரிண்ட் ஆகுது. டிக்ஷனரி வந்து அன்னாட டைப், அதனால் ஒவ்வொருத்தரையும் குழப்பி தான் ஆன்சர் வரும். அன்னாடனா ஒவ்வொருத்தரையும் கீஸ் அண்ட் வேல்யூஸ் மாறாது, இந்த பொசிஷன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அதில் இருக்க ஒவ்வொரு இதை எப்படி அசஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் நேம்னு கொடுக்கணும். நேம்ங்கிறது கீ, நம்ம கீயை யூஸ் பண்ணி தான் வேல்யூ அசஸ் பண்ண முடியும். இப்போ ரன் பண்ணோம்னா ராஜான அவுட்புட்டில் வரும். ஏன்னா இதான் கீ வேல்யூஸ், கீயை யூஸ் பண்ணி தான் வேல்யூ அசஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கீ வந்து இம்யூட்டபிள், அதாவது சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நான் பண்ணுறேன், இம்யூட்டபிள் டேட்டா டைப் தான் இருக்கணும். நம்ம இந்த இடத்துல ஏஜுக்கு பதிலாக வேறு ஸ்ட்ரிங் டுப்பிள்ஸ் லிஸ்ட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள். இப்போ நான் அந்த இடத்துல லிஸ்ட்டு கொடுத்தோம்னா 1 2 3 இப்போது எரர் வரும். ஏன்னா கீஸ் வந்து எப்போவுமே மியூட்டபிளாக தான் இருக்கணும். அன்ஹேசபிள் டைப்பு லிஸ்ட்டு, ஏன்னா லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கீ வந்து இம்யூட்டபிளாக இருக்கணும், அதனால் எரர் வரும். அதனால் நம்ம ஸ்ட்ரிங்கு இல்லைனா டுப்பிள்ஸு இதை தான் நம்ம வந்து இன்டீஜர் இதை தான் வந்து நம்ம கீஸாக யூஸ் பண்ண முடியும். இதே நான் டுப்பிள் கொடுத்தனா பிரச்சனை இல்லை, எரர் வராது. ஏஜ் இப்போ ஒரு எலமெண்ட் இதில் எப்படி ஒரு இதை ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அதே மாதிரி டிக்ஷனரி நேமை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் அதே மாதிரி இப்போது டிக்ஷனரி ஆட் பண்ணால் அதோட கீ என்ன கோர்ஸ்னு கொடுப்போம். கோர்ஸ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் பைத்தான்னு கொடுப்போம். க்ளோஸ் பண்ணிவிட்டு டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணோம்னா இந்த கோர்ஸுங்கிற இது வந்து டிக்ஷனரியில் ஆட் ஆகிருக்கும். ஸ்டூடெண்ட் ரன் பண்ணோம்னா கோர்ஸ் பைத்தானுங்கிற ஆட் ஆகிட்டு, இப்படி தான் ஒரு கீஸ் அண்ட் வேல்யூஸை ஆட் பண்ணணும். அசஸ் பண்ண அதோட வேல்யூ அசஸ் பண்ண அதோட கீயை யூஸ் பண்ணி அசஸ் பண்ணணும். வேறு டிக்ஷனரியில் இருக்க மெத்தட்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போது ஒரு இதை டிக்ஷனரியிலேருந்து கெட் பண்ணுறது, கீஸை கெட் பண்ணணும்னா பிரிண்ட்டு. இப்போ நம்ம இல்லாத ஸ்டூடெண்ட்டில் அதில் க்ரியேட் பண்ண கீஸ் இல்லை. இப்போ நான் ஸ்டூடெண்ட் மார்க்குன்னு கொடுக்கணும். இப்போ வந்து இல்லை கீ மார்க்குங்கிற கீ நம்ம அதில் கொடுக்கல, ஆனால் அதனால் எரர் வரும். நான் இல்லாத அசஸ் பண்ணும்போது அங்கே இல்லை, இந்த மார்க் இஸ் அண்டு கீ எரர், கீங்கிற அப்படி ஒரு எரர் ஃபவுண்ட் பண்ணல. அந்த மாதிரி டயத்தில் தான் நம்ம கெட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கெட் என்ன செய்யும்னா ஸ்டூடெண்ட் டாட் கெட் கீ இல்லைன்னா நன்னை ரிட்டர்ன் பண்ணிடும், எரர் காமிக்காது. இப்போ ரன் பண்ணோம்னா அவுட்புட்டில் நன்னுன்னு வரும். ஏன்னா மார்க்குங்கிற இது வந்து ஃபவுண்ட் பண்ணல, தான் நன்னுன்னு வந்திருக்கு. நன்னுங்கிறது ஒரு டேட்டா டைப், கீவேர்டு. சரி, இப்போ அதே நன்னுக்கு பதிலாக உங்களுக்கு நாட் ஃபவுண்ட் வரணும். இதில் கம்மா கொடுத்து டபுள் கொட்டேஷனில் நாட் ஃபவுண்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அவுட்புட்டில் நாட் ஃபவுண்ட்னு வந்துடும். இதே அதில் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நாட் ஃபவுண்ட் வராது. ஆன்சர் வந்து இப்போ நான் அதில் ஏஜ் கொடுத்தோம்னா ஏஜ்
ஏஜ் கொடுத்தோம்னா 18 வந்துட்டு, ஏன்னா கீ வந்து அதில் இருக்குது. இதான் கெட் மெத்தட். அப்புறம் இந்த மொத்தமாக இதை வந்து ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க, கீஸும் வேல்யூஸும் சேர்ந்தது. இப்போ பைத்தானில் இருக்க கீஸை மட்டும் எப்படி அசஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிரிண்ட்டு ஸ்டூடெண்ட் டாட் கீஸுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஆர்குமெண்ட் அதில் ஒன்றும் பாஸ் பண்ணக்கூடாது. அது வந்து அதில் இருக்க கீஸ் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ரன் பண்ணோம்னா கோர்ஸு, ஏஜ், நேம் இந்த 3 தான் அதில் இருக்க கீஸு. அதை ஒரு லிஸ்ட்டாக போட்டு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் கீஸுங்கிற ஃபங்க்ஷன். இதேமாதிரி வேல்யூஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து அதில் இருக்க வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸ்டூடெண்ட் டாட் வேல்யூஸ். இப்போ ரன் பண்ணோம்னா கீஸும் வேல்யூஸும் ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணும். இப்போ கோர்ஸுங்கிறது பைத்தான், ஏஜ் 18, நேம் வந்து ராஜா. ரெண்டும் கீஸ் அண்ட் வேல்யூஸும் ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ மொத்தமாக ரிட்டர்ன் பண்ணணும்னா ஐட்டம்ஸ்னு ஒரு ரெண்டும் சேர்ந்து ஐட்டம்ஸ்னு சொன்னேன். அதனால் ஐட்டம்ஸுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் டாட் ஐட்டம்ஸ், ஆர்குமெண்ட் எதுவும் பாஸ் பண்ணக்கூடாது. ரன் பண்ணோம்னா நீங்களா கோர்ஸ் பைத்தான் ரெண்டும் ஒரு டுப்பிளாகும். ஏன்னா கோர்ஸ் இது கீ இது வேல்யூ, இது கீ இது வேல்யூ, அதை அப்படியே ஒரு டுப்பிளாக போட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இதான் ஐட்டம். இப்போ நம்ம ஒரு கீ வந்து தேடுதோம். இப்போ மார்க் தேடும்போது மார்க் ஃபவுண்ட் ஆகலைன்னா அந்த மார்க்கை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பிரிண்ட்டு ஸ்டூடெண்ட் டாட் செட் டிஃபால்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி அதில் ஆர்குமெண்ட்டாக மார்க், இப்படி மார்க் இல்லைன்னா அதில் வந்து மார்க்குங்க 70ங்கிற 60 ஆட் பண்ண சொல்லி கொடுக்கும். அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அவுட்புட்டில் வந்து அதோட மார்க்கோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா மார்க்குங்கிற கீ அதோட 60ங்கிற வேல்யூவோட ஸ்டோர் ஆயிரும் லிஸ்ட்டில். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 16 வருது. இப்போ நான் டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணோம்னா இந்த மார்க்குங்கிறது வந்து டிக்ஷனரியில் ஆட் ஆகிருக்கும். பிரிண்ட் ஸ்டூடெண்ட், மற்றதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் 60ங்கிறத ஆட் பண்ணிட்டு தான் செட் டிஃபால்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுது. வேறு அதுலேருந்து ஒரு எலமெண்ட் எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட் டாட் பாப்னு கொடுத்தோம்னா அதில் இருக்க ஏதாவது ஒரு கீஸ் அண்ட் வேல்யூஸு அது ரிமூவ் பண்ணிடும். எந்த கீ லிஸ்ட்டை நம்ம மூவ் பண்ணணும் டெலிட் பண்ணணுமோ அதோட கீயை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து மார்க்கை டெலிட் பண்ணணும்னா மார்க் ரன் பண்ணோம்னா ரன் பண்ணிவிட்டு கீழே வந்து டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணிடுவோம். பிரிண்ட்டு ஸ்டூடெண்ட் பாப்னா ஒன்றும் இல்லை, அதுலேருந்து எடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்குங்கிறது ஆட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிக்ஷனரி லிஸ்ட் பண்ணும்போது மார்க்குங்கிறத பாப்னா ஒன்றும் இல்லை டெலிட் பண்ணிவிட்டு வேறு ஒரு டிக்ஷனரியில் எப்படி ஒரு இதை அப்டேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இன்னொரு டிக்ஷனரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதில் வந்து நேம் செல்வான்னு கொடுப்போம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த டிக்ஷனரி வந்து அந்த டிக்ஷனரியோட சேர்க்கணுன்னா ஸ்டூடெண்ட் எந்த டிக்ஷனரியில் சேர்க்கணுமோ அந்த டிக்ஷனரியோட பேர் டாட் அப்டேட்டுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அப்டேட் அதில் ஆர்குமெண்ட்டாக நம்ம எதை சேர்க்கணுமோ அதை பாஸ் பண்ணணும். பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ், கேபிட்டல் டி கொடுத்தோம்னா இங்கேயும் கேபிட்டல் டி தான் கொடுக்கணும், இல்லைனா எரர் காட்டும்.
அதுக்கப்புறம் அந்த டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட் ஸ்டூடெண்ட் இந்த டிக்ஷனரி வந்து அந்த டிக்ஷனரியில் போய் ஜாயின் ஆயிரும். பார்த்திங்கன்னா நேம் செல்வம்னு இதில் ஆட் ஆகிட்டு அந்த நேம் வந்து ரிமூவ் ஆகிட்டு, அதாவது ஓவர் ரைட் ஆகும். ஏன்னா ஒரே கீழே 2 வேல்யூ வராது. அப்படிங்கும்போது ஓவர் ரைட் தான் ஆகும். இப்போ இந்த நேமுங்கிற பதில் இந்த செல்வங்கிறது போய் ஆட் ஆகிட்டு ராஜாங்கிறத எடுத்துகிட்டு நம்ம இங்கேயே இதை இப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்டூடெண்ட் எதோட கீயை நம்ம மாற்ற போகிறோமோ அதோட கீயை கொடுத்து ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் நேமை கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்படி பண்ணலாம். இல்லை அப்டேட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்டேட் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஒரே நேரத்தில் நிறைய பண்ணலாம். இதனால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு லைன் பண்ணணும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் டிக்ஷனரியில் உள்ள ஃபங்க்ஷன். அந்த டிக்ஷனரி எப்படி டிக்ளேர் பண்ணுறது. ஒரு எம்டி டிக்ஷனரி எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா இதை டெலிட் பண்ணிடுவோம் அவ்வளோத்தையும். ஒரு எம்டி டிக்ஷனரியை கொடுக்க டிக்ஷனரியோட நேம் ஈக்குவல் டு வெறுமனே 2 கேர்லி பிரேஸ் கொடுத்துட்டா போதும். இப்போ இதோட டைப்பை பார்த்தோம்னா பிரிண்ட்டு டைப்புங்கிற இன்புல்ட் ஃபங்க்ஷன், அதை யூஸ் பண்ணி நம்ம அதை என்ன டேட்டா டைப்னு கண்டுபிடிக்கலாம். பாஃப்டி ரன் பண்ணோம்னா அவுட்புட்டில் டிக்ட்னு வந்துட்டு டிக்ட்னா உள்ள டிக்ஷனரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் டிக்ஷனரி எப்படி டிக்ளேர் பண்ணுறது, எப்படி அப்டேட் மெத்தட்ஸ்ன்னு பார்த்தோம். இது அது மாதிரி மற்ற மாதிரி இந்த லிஸ்ட்டை கான்கேட் பண்ண மாதிரி ப்ளஸ் ஆப்ரேட்டர் அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர்லாம் இதில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிக்ஷனரி வந்து மியூட்டபிள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.